நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட. விஜயை வெளுத்துவிட்ட சிவக்குமார். நடிகையை விட மனைவி முக்கியம். 80 வயதுகளை கடந்த நிலையிலும் நடிகர் சிவக்குமார் சுறுசுறுப்பாக 40 வயது நடுத்தர வயதுக்காரர் போல காணப்படுகிறார். அதற்கு காரணம் அவரது ஒழுக்கம். சினிமா துறையில் இருந்தாலும் அவரிடம் புகைப்பழக்கம், மது பழக்கம் கிடையாது. பல இளம் கதாநாயகிகளுடன் ஜோடியாக நடித்த அவர் எந்த நடிகையுடனும் கிசுகிசுவில் சிக்கியது இல்லை. கட்டுப்பாடான உணவு பழக்கம், யோகா, தியானம், நடைபயிற்சி என கட்டுக்கோப்பான வாழ்க்கையை இன்றும் பின்பற்றி வருகிறார். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், நாகேஷ் போன்று இப்போது சீனியர் நடிகராக வலம் வருபவர் நடிகர் சிவக்குமார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று நடிகர் சிவக்குமார் கலந்து கொண்டார். அப்போது நிருபர்களிடம் அவர் கூறியதாவது: அனைவரும் வாழ்க்கையில் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாம் பெற்றவர் என்பவர் யாரும் கிடையாது. நடிகர் நாட்டை ஆளலாம் என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்தவர் எம்ஜிஆர். அப்படி ஒரு நடிகர் இனிமேல் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த நாட்டை ஆட்சி செய்தவர் எம்ஜிஆர். ஆனால் அவருக்கு வாரிசே இல்லை. உலகத்திலேயே பெரிய நடிகர் சிவாஜி கணேசன். அவரை மாதிரி இன்னொருவர் இனி பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவரே அரசியலுக்கு வந்து தோற்றுவிட்டார். நீங்கள் உழைத்துக் கொண்டே இருங்கள். கடவுள் என்ன கொடுக்கிறாரோ அதை வைத்து சந்தோஷமாக இருங்கள். இன்னொருவருடன் ஒப்பீடு செய்யாதீர்கள். நான் காமராஜர் காலத்திலேயே முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்தேன். அந்த வாய்ப்பு தவறிவிட்டது என்றார். அடுத்து வீட்டு உணவு பிடிக்குமா, ஹோட்டல் உணவு பிடிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த நடிகர் சிவக்குமார், இந்த கேள்வி மனைவி பிடிக்குமா அல்லது நடிகை பிடிக்குமா என்று கேட்பது போல உள்ளது. மனைவி இல்லை என்றால் சூர்யா, கார்த்தி எல்லாம் எப்படி பிறந்திருப்பார்கள்? நடிகைகளிடம் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியுமா? வீட்டு உணவு நிரந்தரம். ஒரு மாறுதலுக்காக வேண்டுமானால் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடலாமே தவிர தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டால் உடலில் பல பிரச்சனைகள் வரும். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஒரு பிடி பழைய சோறு, கொய்யா, பப்பாளி பழம், சில துண்டுகள் சாப்பிட்டு விட்டு வந்தேன். இவைதான் எனது இளமைக்கு காரணம். தினமும் 7 மணி நேரம் தூங்குங்கள். நேரத்திற்கு உணவு அருந்துங்கள். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உயிர் வாழ காற்று, தண்ணீர் மிகவும் அவசியம். அதற்கு பிறகுதான் உணவு என்றார். எல்லா நடிகர்களும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. நடிகையை விட மனைவிதான் முக்கியம் என்று நடிகர் விஜயை தாக்கி மூத்த கலைஞர் சிவக்குமார் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் இப்போது வைரலாகி வருகின்றது. நடிகர் விஜய் தாவேகா கட்சி தலைவராக இருப்பதால் பொதுவெளியில் அவர் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக குடும்பத்தில் விரிசல், மனைவி விவாகரத்து கேட்டு மனு தாக்கல், மகன் மகள் பிரிவு, நடிகை த்ரிஷாவுடன் நெருக்கம் என விஜய் பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார். இந்த சூழலில் நடிகை முக்கியமல்ல, மனைவிதான் முக்கியம் என்று நடிகர் சிவக்குமார் பேசியிருப்பது நடிகர் விஜய்க்கு சூடு வைப்பது போல் அமைந்துள்ளது.